அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து எப்படிலாம் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்குது. நம்ம நேற்றுக்கு சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத, நாளைக்கு எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிப்பாகவே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. சரிங்களா, ஃபிப்னசி லெவலு அதை நான் எடுத்துகிட்டுக்கிறேன். இப்போது மார்க்கெட் வந்து நம்மளோட சப்போர்ட்டு சொன்ன தெரியுங்களா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 21,832 அந்த லெவலில் மார்க்கெட் வந்து அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கு. இங்கேருந்து திரும்பி இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் வந்திருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. நிஃப்டி வந்து அகைன் இந்த 22,052 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் இன்டிமேட் பண்ணுது. இது வரைக்கும் போயிட்டு கூட மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வழியாக போய்கிட்டு இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இன்னையோட டே ஹை 21,953 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 22,000 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,052 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்விங் இருக்குது பார்த்திங்களா, இதை தான் நான் வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த இடத்த 22,853 இந்த 850ங்கிற லெவலில் வந்து நல்லாவே மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் பண்ணாங்க. இந்த இடத்துல ஓஐ டேட்டா வந்து 21,850 அப்படிங்கிற லெவலில் ஓஐ டேட்டா பில்ட் ஆகிட்டு இந்த இடத்துலையே மார்க்கெட் வந்து நல்லாவே திருப்பிட்டாங்க. ஓகே, ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நிஃப்டி வந்து புட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் 21,854. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,765 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,558 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். நாளை தினம் சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பிரி, அதை பற்றியும் சொல்கிறேன், வீடியோட இறுதியில் வந்து சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட் தான் கொடுத்துச்சு. நான் நேற்றையே சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு, பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தேன். அது போலவே தான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து மூவ்மெண்ட் கிடச்சிது. ஓகே, ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நம்ம இதில் சொல்லியிருந்தோம் 45,476. மார்க்கெட் நல்லாவே வந்து கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மேலே போயிட்டாங்க. இந்த இடத்த வந்து நான் இன்றைக்கான லோ வந்து நாளைக்கான சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 44,914 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 44,639 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 46,869 அப்படிங்கிற இந்த ஜோனு தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த இடம் வந்து டபுள் பாட்டம் எடுக்கிற இடம். இந்த இடம் வரைக்கும் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் இந்த ட்ரெண்டெல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி இந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சுங்கும் போது கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டி இந்த லெவல் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஏரியா வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகுமா அப் ட்ரெண்ட் போகுமாங்கிற அடுத்த கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். இந்த இடத்துக்கு மேலே ஒரு டே கேண்டில் வந்து நாளைக்கெல்லாம் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த எல்லோ லைனுக்கு மேலே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணிச்சு அப்படின்னா. ஓகே, இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபின் நிஃப்டியை நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தோம், இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ட்ரெண்டை பிரேக் பண்ணி நல்லாவே வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி மேலே போயிருக்கு. இந்த ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டில் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து டே லோ வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, 20,200 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்த ஹை, நாளைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 20,436 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த லெவல் இமீடியட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 20,540 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போச்சு அப்படின்னா 20,816 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, தென் கீழே வந்துச்சு அப்படின்னா 20,134 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அந்த லெவலையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்.
19,943 அப்படிங்கிறது ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட்டாக இருக்கும். மிட் கேப்பு நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்துருச்சு. எக்ஸாக்டாக இந்த 10,938 அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனல் பேட்டர்னில் வந்து தான் போயிட்டுருக்கு மிட் கேப்பு. இந்த மிட் கேப் வந்து இந்த லெவலை டச் பண்ணி தான் மேலே போயிட்டுருக்கு. இந்த லெவலை வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்குங்களா, அகைன் டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு, அகைன் மேலே போயிருக்கு, இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு, அகைன் இந்த லெவலை வந்து டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. அப்போது இது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் நண்பர்களே. மிட் கேப் வந்து இது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 11,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இண்டிமேட் பண்ணுது. 11,000 வரைக்கும் கொஞ்சம் கிரிப்பாகவே மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மிட் கேப் பொறுத்த வரைக்கும். நாளைக்கு ஓப்பன் ஆகிற லெவலே வந்து சப்போஸ் ஒரு 50 பாயிண்ட் கேப்பை பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மிட் கேப்பு. அதில் எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து டே ஹை வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதை பிரேக் பண்ணால் 10,946 ஆல் டைம் ஹை. அதை பிரேக் பண்ணால் 11,000 அப்படிங்கிறது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓஐ டேட்டா படி. ஓகே, இந்த 11,000 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் இன்றைக்கி வந்து டே லோ தான் சப்போர்ட்டு. எக்ஸாக்டாக கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. 10,802 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலை பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்ட் வரைக்கும் திருப்பி ஃபாலோ ஆகும். 10,224 இந்த எல்லோ கலர் லைன் வரைக்குமே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இடையில இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் மிட் கேப்புக்கு. ஓகே, இது மிட் கேப்புக்கான சப்போர்ட்டு. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது சென்செக்ஸ் சொல்கிறேன். சென்செக்ஸ் வந்து 72,122 ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்களா. நாளைக்கு ஓப்பனிங் வந்து 72,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சென்செக்ஸ் வந்து 73,000 இந்த லெவல் இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த லெவலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, நாளைக்கு ஓப்பன் ஆகிறது இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா. சென்செக்ஸு 71,768 அப்படிங்கிற லெவலு. இந்த 71,768 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு சென்செக்ஸ் வந்து 72,860 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸ். இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஜோனாக ட்ரா பண்ணிக்கிங்க. ஏன்னா சென்செக்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வாலட்டிலிட்டி இருக்கக்கூடியது. அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ட்ரா பண்ணி துல்லியமாக நம்மளால் பிடிக்க முடியாது. இந்தமாரி ஜோன் மார்க் பண்ணி தான் வந்து பிடிக்க முடியும். அதனால் பார்த்துக்கோங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா மட்டும் ரியல் ட்ரேடில் வந்து பாருங்கள். அதுவும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு. ஓகே, மற்றபடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம ரெஃபரல் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நமக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். மேலும் மார்க்கெட் ஹவர்ஸில் ஏதாவது அப்டேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.